கடந்த போன வாரத்துக்கு முதல் வாரத்துக்கு முன்னால் வாரத்திலிருந்து கிதியோனின் வாழ்க்கையிலிருந்து அப்படின்னு நம்ம தொடர் செய்திகளை கேட்டு வருகிறோம். கடந்த வாரம் நமக்கு உயிர்த்தெழுதல் ஞாயிறுனால நம்ம வேறொரு செய்தியை பார்த்தோம். மறுபடியும் நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஏற்கனவே 2 வாரம் அநேகமாக நான் உங்கள் மத்தியில் இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினால 7 வருஷம் மீதியானவருடைய கையில் அவங்கள ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். ஏற்கனவே அதாவது மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் இப்படிலாம் ஜனங்க செய்வாங்க அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணிச்சிருந்துருக்காருங்க, அறிந்திருந்ததுனால ஜனங்கிட்ட என்ன சொல்லுவார், மோசைகிட்ட சொல்லுவாருன்னா, மோசையின் மூலமாக ஜனங்கிட்ட பேசும்போது, நீங்கள் போகிற தேசத்தில் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது அங்கே பல ஜாதியான மக்கள் வாழ்கிறார்கள். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்கும். அந்த பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அந்த அந்நிய தேவர்களை நீங்கள் சேவிப்பீங்கன்னா உங்களை நான் சுற்றி இருக்கிற ஜனங்க கையில் என்ன பண்ணிடுவேன், ஒப்பு கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கிறார். கவனிக்கணும் நல்லா. இன்றைக்கி நிறைய போதனை விதவிதமாக வந்துருச்சு. சில நேரங்களில் நானும் கூட அப்படிப்பட்ட போதனைகளை என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், கவர்ந்து இழுக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு போதனை உங்களை கவர்ந்து இழுக்குதுன்னா கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானிக்கணும். ஆமாம், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க இந்த சில ஊழியக்காரங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் தரித்திரம் நீங்கும், உன் கஷ்டம் இதையே திரும்ப திரும்ப அவர் சிலுவையில் என்ன பண்ணிட்டாரு, முடிந்ததுன்னு சொல்லிட்டாரு. அதனால் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் என்ன பண்ணிடுச்சுங்க, இனிமேல் நீ விசுவாசிச்சா போதும், அது என்ன ஆயிரும் வாழ்க்கையில் முடிச்சு. எனக்கும் ஆரம்ப காலங்களில் இப்படியெல்லாம் கேட்கும்போது ரொம்ப எப்படி இருந்துச்சுங்க, நம்ம இவ்வளோ நாள் இதெல்லாம் என்ன பண்ணிட்டோம் தெரியாமல், நம்ம ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், போராடணும் அப்படின்னலாம் நம்ம வாழ்ந்துட்டோம். இதெல்லாம் தேவையில்லை, விசுவாசிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நானும் மாற்றம் அடைந்து உங்களுக்கும் சில நேரங்களில் அப்படிப்பட்ட போதனைகளை நான் கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். கவனிங்க, எப்பவுமே நமக்கு 2 ஏற்பாடு இருக்குது, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. நாம் எந்த ஏற்பாட்டுக்குரியவர்கள், சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், அப்போ பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லையா? எதுக்கு தேவை பழைய ஏற்பாடு? இது புரியாததுனால தான் நம்ம நிறைய குழப்பத்துக்குள்ளே போயிடுறோம். பழைய ஏற்பாடு எதுக்கு தேவை? இப்போவே கொட்டாய் விட்டா நான் இப்படி 1/2 மணி நேரம் பேசுறது. சொல்லுங்கள், பழைய ஏற்பாடு எதுக்கு தேவை? பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய அன்பு இருக்குது, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய இருதயம், தேவன் மனிதர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தேவன் மனிதர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் எங்கே இருக்குதுங்க, பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற உபதேசத்தை நாம் என்ன பண்ண முடியாது, பின்பற்ற முடியாது. உபதேசம்னு வரும்போது நம்ம எங்கே வந்துடணும், ஏன்னா உடன்படிக்கை. அது பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னா ஆதாமோடு ஒரு உடன்படிக்கை, ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை, நோவாவோடு ஒரு உடன்படிக்கை, தாவீதோட
ஒரு உடன்படிக்கை. இப்படி உடன்படிக்கையின்படி அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க? பழைய ஏற்பாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ புதிய ஏற்பாட்டில் நாம் யார் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால உண்டான உடன்படிக்கை புது உடன்படிக்கைன்னு சொல்லியிருக்குது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள்னே ஊழியக்காரங்களை சொல்லுது. பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்க பழைய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு இப்ப இருக்கிற ஊழியக்காரங்களாம் யாருங்க? புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். அவர்கள் மாம்சத்திற்கென்று கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற போதகர்கள். ஆனால் இன்று போதிக்கிறவர்கள் ஆவியிலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை போதிக்கக்கூடிய ஊழியக்காரர்கள். சரி, இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் ரொம்ப நேரம் ஆகி போயிடும். ஆகவே நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? ஆமாம், பழைய ஏற்பாட்டிலையும் தேவனுடைய இருதயம் தெரியுது, புதிய ஏற்பாட்டிலையும் தேவனுடைய இருதயம். எங்கும் அவர் என்ன பண்ணுறாரு? ஜனங்களை நேசிக்கிறார். அதனால தான் சொல்கிறாரு, அப்படி யாராவது ஜனங்கள் ஒருவேளை வழுவி இடறி போய் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ள முடியாமல் அந்நிய தெய்வங்களால் இழுக்கப்பட்டு, அந்நிய போதனைகளால் இழுக்கப்பட்டு அங்கே போயிடுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்கள நான் என்ன பண்ணிடுவேன்? விட்டுருவேன். அந்நியர் கையில் ஒப்பு கொடுத்துரு, விட்டுருவேங்கிறார். என்ன சொல்கிறாருங்க? விட்டுருவேங்கிறார். அது தேவனுடைய செயல், அது தேவனுடைய இருதயம். ஏன்னா அவன் கையில் கொடுத்தா தான் அவன் என்ன பண்ணுவான்? போட்டு நசுக்குவான். உலகத்தில் பழமொழி சொல்கிறாங்கல்ல, நிழலினுடைய அருமை எப்போ தெரியும்? வெயிலுக்கு போகும்போது தான் தெரியும். 4 மணி நேரம் 5 மணி நேரம் கடுமையான இந்த கோடை வெயிலில் போட்டு உங்களை களை எடுக்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நிழலில் போய் படுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் அப்போ தான் தெரியும், ஓ வெயில் இவ்வளோ நல்லா இருக்குது, வெயில் இவ்வளோ கொடுமையா. அப்போ நிழலுடைய அருமை எப்போ தெரியும்? ஒரு மனுஷன் வெயிலுக்கே போகல, வெயிலுக்கே ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து போகல, அவனுக்கு நிழலுடைய அருமை என்ன தெரியுங்க? தெரியவே தெரியாது. அப்போ தேவனுடைய அருமை எப்போ தெரியும்? ஒரு மனுஷன் தேவனுடைய பிடியிலிருந்து விலகி இன்னொருத்தன் பிடியில் போய் மாற்றி அவன் நசுக்கிற நசுக்கில் கண்ணாமொழி புதுங்கும் போது தான், ஐயோ ஒரு நல்ல தெய்வத்தை என்ன பண்ணிட்டோம், நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு புரியுமானுங்க. இந்த தெய்வத்தை ஆராதிக்கிறதும் இந்த தெய்வத்தினுடைய கற்பனைகளை கை கொள்றதும் ரொம்ப என்னமோ எப்படி இருக்குதுங்க? கடினமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைங்க, அருமையான வாழ்க்கையை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த தெய்வத்தை விட்டுட்டு நீ எந்த தெய்வத்துக்கிட்ட போனாலும் சத்தியமாக சொல்கிறேன், நல்லா இருக்க முடியாது. நல்லா வச்சிருக்கிறதுக்கான தகுதி அதுகளுக்கு இல்லை. எந்த தெய்வத்தை வேணாலும் பாருங்க, கையில் என்ன வச்சிருக்குது? என்ன வச்சிருக்குது? ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சிருக்குது. நான் எந்த மதத்தையும் குறை சொல்கிறேன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. எதுக்கு வச்சிருக்குது அதெல்லாம் ஆயுதத்தை? நான் ஒன்று நினைக்கிறேன், நீங்கள் ஒரு ஆயுதத்தை வச்சுருக்கிறீங்கன்னா எதுக்கு வச்சுருப்பீங்க? உங்களுடைய பாதுகாப்பு முதல்ல முக்கியம். என்னங்க? உங்கள் பாதுகாப்பு. தடி தூக்கிட்டு போகிறீங்க ராத்திரியில் பொன்பாத்துக்கு போகும்போது, ஏன் தடி எடுத்துக்கிட்டு போகிறீங்க? ஏதாவது ஊறிக்கிட்டு வந்துச்சுன்னா காலுக்கு எது கொத்திட்டா என்ன பண்ணுறது? அதனால் லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டே போனோம்னா என்ன ஆகும்? அது நம்ம தற்காப்புக்காக என்ன செய்கிறோம்? நம்ம ஆயுதங்களை வைத்திருக்கிறோம். அப்புறம் அதே ஆயுதத்தில் யாரையாவது தாக்கணும்னு நினைச்சாலும் என்ன பண்ணிடுறோம்? போட்டு தள்ளிடுறோம். ஆமாம் தானே? சண்டைக்கு வரான் ஒருத்தன், கையில் அருவா இருக்குது, வேற எந்த ஆயுதமும் இல்லை, அருவா ஒன்று தான் வச்சுருக்கிறோம். என்ன பண்ணுவோம்? முடியல, சமாளிக்க முடியல. கடைசியாக என்ன வெளியே? நம்ம இயேசுக்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லைங்க, அன்புங்கிற ஆயுதத்தை தவிர.
அது தூக்கி வச்சுக்குமா. அன்புங்கிற ஆயுதத்தை தவிர ஒரு வேளை ஆடியோ இருக்குது, அதை ஆன் பண்ணவே வேண்டாம். நல்லா கவனிச்சுங்க, எந்த ஆயுதமும் இல்லை அன்புங்கிற ஆயுதத்தை தவிர. அல்லேலூயா. அப்போ யார்கிட்ட போனால் நல்லா இருப்பீங்க சொல்லுங்கள்? யார்கிட்ட போனால் நல்லா இருப்பீங்க? என்னாச்சு? யாருக்கிட்ட போனால் நல்லா இருப்பீங்க? தடியும் அருவாளும் வெட்டருவாளும் குத்துக்கோளும் ஈட்டியும் சூளாயத்தையும் வச்சிட்டு இருக்கிறவங்கிட்ட போனால் நல்லா இருப்பீங்களா? சொல்லுங்க. எல்லாருக்காகவும் அடிபட்டு நொறுக்கப்பட்டு காயத்தை ஆயுதமாக வச்சிருக்கிறார். தன்னுடைய காயங்களை ஆயுதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பு ஆயுதமாக வச்சிருக்கிறார். ஆமாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் யாவரும் என்னிடத்திற்கு வார். இப்படிதான் இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கங்க, ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க. விலகி போனதுனால மீதியானியர் கையில் என்ன பண்ணிட்டாருங்க, ஒப்பு கொடுத்து படாத பாடு படாத பாடு படாத பாடு படாத பாடு, வேதனை, முன்னேறதுக்கு வழியே. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு எனக்கு. ஆனால் அங்கே போய் நீங்கள் வருத்தப்படும் போது உணர்ந்து என்னை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா மறுபடியும் நான் உங்களை என்ன பண்ணுவேன், சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. இன்றைக்கெல்லாம் பாருங்களேன், உலகத்தில் இந்த நான் சொன்னால் யாரும் வருத்தப்படக்கூடாது. இன்றைக்கி பெரும்பாலானத்தில் வேறு ஜாதியில் லவ் பண்ணிடுவாங்க பாருங்களேன். உடனே என்ன பண்ணிடுவாங்க, இனிமேல் என் வீட்டு வாசப்படியை மிதி போடு, கையெழுத்து போடு, எழுதி கொடுத்துட்டு போயிடும், அப்படி சொல்கிறாங்க. சிலரெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, இந்த கவுண்டம் மூடலாம் பாருங்க, பிள்ளையா இருந்துச்சுன்னா பிள்ளைய என்ன பண்ணிடுறாளுங்க, கொன்னுறாங்க. கல்யாணம் ஆகி வருஷ கணக்கு ஆனதுக்கு பின்னால் கூட பஸ் ஸ்டாண்டில் வச்சு என்ன பண்ணியிருக்கிறானுங்க, வெட்டி இருக்கிறாங்க. அவ்வளோ வெறி. ஏன் என்னை விட்டு என்ன பண்ணிட்ட போயிட்ட. அந்த ஜாதி வெறி அவங்களை என்ன பண்ணுதுங்க, கொலைகாரங்களா பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வெறி மனிதனுடைய உள்ளத்தில் இன்னைக்கு என்ன இருக்குதுங்க, தோன்றி இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அப்படி போயிட்டியா, கஷ்டப்படுறியா, என்ன பண்ணுறியா, கொஞ்சம் மனம் திரும்பினா உன்னை மறுபடியும் என்ன பண்ணிடுவேன், நான் தூக்கிடுவேன், உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சிலருக்கு என்ன அப்படின்னா, அவர் தான் என்ன பண்ணுறாரு, கஷ்டப்படும் போது தூக்கி போடுறாருல்ல. அதனால் ஒரு 4 வாரத்துக்கு போவாட்டித்தான் என்ன, நான் வரவே முடியாது இருக்கிற சூழ்நிலையை நான் சொல்லவே இல்லை. சிலதெல்லாம் திமிருக்கு என்ன செய்கிறதில்ல, வர்றதில்லை. நான் அப்படி தான் சொல்லுவேன். இந்த ஆராதனையை விட, இந்த நாளை விட வேறு ஒன்றை நீ விசேஷத்தமாக்கி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நீ இதை விட்டுட்டு அங்கே போகிறேன்னா நண்டு கொளுத்து போய் வலையை விட்டு என்ன பண்ணிடுச்சு, வெளியே வந்துடுச்சு. ஆனால் இந்த அம்மாவை சொல்கிறோம்ல, அந்த அம்மாவுக்கு அப்படி வர முடியாது. அவங்க சூழ்நிலை வேற. அவங்களும் ஆண்டவரை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் இல்லை. கவனிங்க, எந்த சுதந்திரமும் கிடையாது. அவங்க ஆண்டவரை அப்படி விடாமல் தேடுறாங்க. ஆனால் நம்ம ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு பைபிளை படித்து எத்தனையோ நன்மைகளை பெற்று அப்புறம் பிசாசுக்கிட்ட போய் சித்திரவதையை அனுபவித்து அப்பவும் கூட நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குதுங்க. இப்படி தான் பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஆனால் அப்படி தான் வருது. நான் என்ன பண்ணிட்டோம், எத்தனை சித்திரவதை அனுபவிச்சாலும் இந்த சொல்லுவாங்களே என்னமோ, இந்த நாய் வாழை என்ன பண்ண முடியாதுங்க, தப்பை வச்சு கட்ட வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. ஸ்தோத்திரம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. ஆனால் இந்த இது மனித புத்திங்க. சொல்லுங்கள், இது என்ன புத்தி? அப்படி தான் சொல்லும். ஒரு வாரம் போவாட்டி என்ன குடியா மொழிகி போயிடுது. நீ வர்றதுனாலையும் குடி ஒன்றும் உயர போகிறதில்ல, நீ வராமல் போகிறதுனாலும் குடி ஒன்றும் மொழிகி போகிறது இல்லை. ஆனால் ஒருத்தன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான், எப்போ எனக்கு வாசலை திறப்ப நான் உள்ள வரலாம் அப்படின்னு அவன் ஒருத்தன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறான்.
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. ஆனால் இந்த ஜனங்க பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனால் நான் திரும்ப சொல்கிறேன், அவங்க கூப்பிடுறாங்க, 7 வருஷம் அவருக்கு அவர் என்ன பண்ணலை, பதில் தரல. இரக்கமுள்ள தேவன் தான், ஜெபத்தை கேட்கிற தேவன் தான், பதில் கொடுக்கிற தேவன் தான், கட்டி அணைச்சிக்கிற தேவன் தான். ஆனால் 7 வருஷம் எப்படி இருக்கிறாருங்க, அவரு அமைதியாக இருக்கிற, பதிலே வரல. சிலரெல்லாம் தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க ஜெபம் பண்ணோர்னே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், உடனே மன்னிச்சிடுவார். உடனே இப்படி தான் போதிச்சு கொடுக்குற சபையில் போதிக்கிறாங்க சில சபைகளில். அவர் ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லா பாவத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாருங்க, மன்னிச்சது உண்மை, எல்லா பாவத்தையும் மன்னிச்சது உண்மை. எதுக்கு, நீ மறுபடியும் பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு தான். பாவம் செஞ்சுட்டு பாவ மன்னிப்பு வாங்கறதுக்காக அவர் உங்களை மன்னிக்கல. ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, இப்போ 7 வருஷம் உபத்திரம், ஒரு குறிப்பிட்ட காலம் என்ன பண்ணுறாங்க, அனுபவிக்கிறாங்க. இப்போ கிதியோன் ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க, செலக்ட் பண்ணி அவனை கொண்டு இந்த ஜனங்களை ரட்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். இப்போ ஆண்டவர் அவனோட பேசுனதெல்லாம் போன வாரம் நம்ம பார்த்தோம். என்னென்னு கூப்பிட்றாரு, பராக்கிரமசாலின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு 14வது வசனத்தில் பேசுகிறாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத், உனக்கு எவ்வளோ பலன் இருக்குது, முதல்ல இந்த பலத்தோட போ. மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. நல்லா கவனிக்கணும். இப்போ பலனா அனுப்புகிற தேவனா? இங்கே அவனுக்கு ஒரு கேள்வி. ஆண்டவர் அங்கே ஒரு கொஸ்டின் மார்க்கை வைக்கிறார் நம்ம மனசில். இந்த வசனத்தை படிக்கும்போது இவன் என்ன நினைக்கிறான், எனக்கு என்ன கிடையாது, பலனே இல்லை, நானே பயந்துக்கிட்டு வந்து என்ன பண்ணுறேன், நான் தந்திரமாக ஒரு புத்தியை நான் யூஸ் பண்ணி திராட்சை ஆலைக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு பலன் இருந்திருந்தா, அவனை எதிர்த்து நிற்கிறக்க வல்லம் இருந்திருந்தா, நான் ஏன் இந்த காரியத்தை செய்ய? அப்போ அவனை பார்த்து சொல்கிறாரு, உன் பலன் முக்கியம் இல்லை, அனுப்புறது நான். அல்லேலூயா. இப்போ யாரை நீங்கள் பார்க்கணும், நம்மளை பார்க்கக்கூடாது, நம்ம தகுதியை பார்க்கக்கூடாது. ஃப்ளைட் ஏரோப்ளேன் மட்டும் போடுமா, அட்டன் பண்ணியிருக்கேன், அட்டன் பண்ணி கொடு. கவனிங்க, அனுப்புகிறது நான், அனுப்புகிறது நான், உங்களை தெரிந்து கொண்டது நான். சத்தமாக சொல்லுங்க, உங்களை தெரிந்து கொண்டது நான். அல்லேலூயா. இப்போ நீங்கள் எதை பார்க்க போகிறீங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது, நான் என்ன தொழில் பண்ண போகிறேன், என்னுடைய தொழிலின் அடிப்படையில் நான் என்ன ஆயிடுவேன், உயர்ந்துருவேன். அப்போனா நீங்கள் எதை சார்ந்து நிற்கிற, உன் பலனை சார்ந்து நிற்கிற. என் படிப்பு பாருங்க, சூப்பரான படிப்பு கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாருங்க, கொடுத்திருக்கிறார். இந்த படிப்பு என்னை எங்கே கொண்டு போய் வச்சிரும், இது எதை பார்க்குற நீங்க, நம்மளை பார்க்குறோம், நம்மளை பார்க்குறோம். ஐயா, என்னுடைய பேக்ரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பேக்ரவுண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமா நான் என்ன பண்ணிடுவேன், உயர்ந்துருவேன். இப்போ யாரை பார்க்குறீங்க நீங்க, உங்களை பார்க்குறீங்க, உங்களை பார்க்குறீங்க. ஐயா, உங்களுடைய பேக்ரவுண்டோ, உங்களுடைய படிப்போ, உங்களுடைய தொழிலோ, உங்கள் வருமானமோ, உங்கள்கிட்ட இருக்கிற கல்வி தகுதியோ, அது மைனஸாக இருந்தாலும் சரி, ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி, அது உங்களை உயர்த்துவது இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. அப்படின்னா நீ உன்னுடைய மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறாய். ஒரு வசனம் சொல்லுகிறது, தன் மாம்சத்தை நம்புகிறவன், தன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
நம்முடையது எதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்பக்கூடாது. எதை நம்பணும்? என்னை ஒருவர் அழைத்திருக்கிறார், என்னை ஒருவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தாயின் வயிற்றில் கருவாய் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை தெரிந்தெடுத்த என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் ஜெயிப்பேன், என் தேவனால் நான் முன்னேறுவேன், என் தேவனால் நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. ஆமா, என்னுடைய தேவனால் ஒரு சேனைக்குள் நான் பாய்ந்து செல்லுவேன், என் தேவனால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னால் அல்ல, என்னால் அல்ல. பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு. நீங்க எதை பார்க்குறீங்க? சில நேரங்களில் நம்ம என்ன நினைச்சோம் தெரியுமா? எனக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லைங்க, எங்கள் அப்பா சம்பாரிச்சு வச்சுட்டு போகல, எங்கள் ஆத்தா சம்பாரிச்சு கொடுக்கல, என் கூட பிறந்தவங்களாவது உதவுவாங்களான்னா அவங்களும் எனக்கு உதவல. சரி, நான் கட்டிக்கிட்டு போன இடமாவது நல்லா இருக்குமானா அது அதை விட மோசமாக இருக்குது. கட்டிக்கிட்ட வந்த இடமாவது நல்லா இருக்குமானா அது அதை விட மோசமாக இருக்குது. எதுவுமே எனக்கு சரியில்லைங்க. அப்படின்னாலும் நீங்கள் எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தெரியுமா? உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை பார்க்காதீங்க, உங்களை அழைத்தவரை பாருங்கள், உங்களை அழைத்தவரை பாருங்கள். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் யாருங்க? சர்வ வல்லமையுள்ளவர். ஆமாம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம், ஆமாம். உங்கள் நம்பிக்கை யார் மேல் இருக்குது? உன் சுய புத்தியை சாயாத. சங்கீதம் 37 ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது, வாசிக்கலாமா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. சங்கீதம் 37 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து பாருங்களேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ் 3வது வசனத்திலிருந்து படிப்போம். கர்த்தரை நம்பி நன்மை செய். யாரை நம்பி நன்மை செய்யணுமா? சொல்லுங்க. யாரை நம்பி? நாம யாரை நம்பி நன்மை செய்கிறோம்? இப்போ சௌந்தர்யா வந்து, சார் ஒரு 1000 ரூபா எனக்கு பத்தில், எனக்கு கொடுங்க சார் அப்படின்னா, நான் 1000 ரூபா கொடுக்குறேன்னா என்னது? நான் ஒரு நன்மை செய்கிறேன். கவனிங்க. ஆனால் அந்த 1000 ரூபா நான் எப்படி கொடுக்குறேன்? திருப்பி அந்த பிள்ளை எனக்கு கொடுத்துரும் அப்படின்னு நம்புறதுனால நான் என்ன பண்ணுறேன்? அவங்களுக்கு 1000 ரூபாய் நான் கொடுக்குறேன். ஆனால் எங்கிட்ட ஒருத்தன் கடை வாங்கி 10 தடவை கடை வாங்கி திருப்பி கொடுக்கவே இல்லை. இப்போ அந்த ஆள் வந்து கடன் கேட்குறான். இப்போ நான் கொடுப்பேனா? அப்படிப்பட்ட ஆள் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன் நான். கொஞ்சம் புறாவை போல ஞானமும் வேணும், சர்ப்பத்தை போல கபடற்றோம். புறாவை போல கபடற்றவங்களாகவும் வாழணும், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக வாழணும். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ நன்மை செய்யும் போது யாரை நம்பி நன்மை செய்யணும்? நீங்கள் நன்மை செஞ்சவங்களாம் திருப்பி உங்களுக்கு நன்மை செய்வாங்கன்னு என்ன பண்ணிடாதீங்க, எதிர்பார்த்துறாதீங்க. தயவு செஞ்சு எதிர்பார்த்துறாதீங்க, ஏமாந்து போயிடுவீங்க. மனசு வேதனைப்படும், மனசு உடஞ்சு போயிடும். இதெல்லாம் பிசாசுனுடைய வஞ்சகம். நான் இப்படி செஞ்சேன், ஆக்கி போட்டேன். என்ன சொல்கிறோமா? என்னங்க? ஆக்கி போட்டனோட சொல்ல மாட்டேன், ஆக்கி கொட்டுனேன். பாருங்க, வார்த்தை வருது பாருங்க. ஆக்கி கொட்டுனேன். கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க? இப்படி சொல்லிவிட்டு போயிட்டாங்க. அது ஒன்று என்ன பண்ணுதுங்க? தேவனுடைய சுபாவத்திலிருந்து உங்களை பிரிக்கிறதுக்கு செய்யற பிசாசுனுடைய தந்திரம். சாகர வரைக்கும் அதை மட்டும் பாருங்களேன். ஆக்கி கொட்டுனேன், இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, ஆக்கி கொட்டுனேன், இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சாகர வரைக்கும் அவங்களை என்ன பண்ண முடியாதுங்க, தனியா அழிஞ்சு போயிடுவீங்க. இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. இது பிசாசுனுடைய ஆயுதம், பிசாசு போட்ட விதை.
அதை தோண்டி தூக்கி என்ன பண்ணணும்? தூர எறியணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா. யாரை நம்பி நன்மை செய்யணும்? கர்த்தரை நம்பி. அடுத்து சீக்கிரம். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். என்ன பண்ணணும் அப்படின்னா? சத்தியத்தை போய் எங்கீங்க மேயறது? ஒரு ஆடு பசியா இருக்குது, ஒரு ஆடு பசியா இருக்குது. நீங்கள் எல்லா ஆடுமே பசியாக தான் இருக்கும். காலையில் ஆட்டை அவுத்து ஓட்டிட்டு போனீங்கன்னா அது என்ன பண்ணுங்க? பபுக்கு பபுக்கு பபுக்குன்னு என்ன பண்ணும்? திங்கருக்கு திரியும். என்ன பண்ணும்? மேயருக்கு திரியும். சொல்லுங்க, மேயருக்கு அலையும். அது மாதிரி நாம் என்ன பண்ணணுமா? இந்த வேத வசனத்தின் மேலே அவ்வளவு தாகமும் வாஞ்சியும் இருக்கணும். அதெல்லாம் இருக்கிறனால தான் நாம் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் 15 அதிகாரம் படித்து தியானிக்கிறோம். அல்லேலூயா. நாம கண்டா தூசி தட்டி பைபிள் எடுத்துட்டு வர்றது. யோசிங்க, சத்தியத்தை என்ன பண்ணுங்க? மேய்ங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அடுத்தது என்னங்க? என்ன வேணாலும் நடக்கட்டுங்க. ஆக்கி போட்டவங்க தின்னுட்டு போனவங்க திரும்பியே பார்க்கல. என்ன பண்ணணும்? நீ உன் மன மகிழ்ச்சியை கெடுத்துக்காத. நோய்வாய்ப்பட்டுருவ, நோயாளி ஆயிருவ. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அவர் எங்க பார்க்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. அவர் எங்க பார்க்கிறாரு? இருதயத்தின் வேண்டுதல். எப்போ? நீ மகிழ்ச்சியா இருக்கும்போது. நீ துக்கமா இருக்கும்போது உன் ஜெபம் கேட்கப்படாது. புரியுதா உங்களுக்கு? நிறைய நேரத்தில் நம்ம ஜெபம் ஏன் கேட்கப்படலைங்கிறது புரியுதா? நம்ம எப்படி இருக்கிறோங்க? துக்க பிரச்சனைகளை நினைச்சு 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 நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க? துக்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம ஜெபம் என்ன செய்யப்படாது? கேட்கப்படாது. சந்தோஷமா இருந்தீங்கன்னா கர்த்தருக்குள்ள அவர் எல்லாம் பார்த்துக்குவாருன்னு இருந்தீங்கன்னா ஜெபம் கேட்கப்படும். வேகமா போலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. உன் வழியை யாருக்கிட்ட ஒப்பு கொடுத்துரு? நீ தூக்கிட்டு தெரியாத. காலையில் எந்திரிச்சோடனே இன்னைக்கு நடக்க வேண்டிய வழியெல்லாம் யாருக்கிட்ட கொடுக்கணும்? கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டு ஜெபம் முடிச்சு எந்திரிச்சு வரும்போது எடுத்துக்கிட்டே வந்துடணும். எப்படிங்க? அவர்கிட்ட வழியை கொடுக்கணும். கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? வெளியே எடுத்துட்டு வந்துட்டு நான் என் பலத்தில் தான் என்ன பண்ணுவேன்? நான் செய்வேன். அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை அவரே வாய்க்க பண்ணுவார். அல்லேலே சொல்லலாமா? அவரே என்ன பண்ணுவாருங்க? காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரி, போதும். இப்போ மறுபடியும் இங்கே வருவோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு வருவோம். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? பாருங்களேன், அதுக்கு ஐயா பதில் சொல்றாரு பாருங்க. எப்படி? அதற்கு அவன் என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என்னங்க? என் கோத்திரம் இருக்குல்ல, மனேஷா கோத்திரம். அந்த மனேஷா கோத்திரத்தில் என் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான குடும்பம், ஏழையான குடும்பம். என் பேச்சை கேட்கறதுக்கு இந்த ஊரில் ஒருத்தரும் கிடையாது. இன்னும் சுருக்கமாக நம்ம பேசுகிற மாதிரி சொன்னால் இந்த தெருவில் போன நாய் கூட என்ன பண்ண மானுங்குதுங்க? என்னை மதிக்க மானுங்குதுங்க. எங்கள் ஜாய் அடிக்கடி சொல்லுவாள், அந்த நாய் பிரியவை. எந்த நாய் வந்தாலும் உடனே பிஸ்கட்டை தூக்கிட்டு என்ன பண்ணுவா? கொடுப்பா. அந்த நாய் அந்த பிஸ்கட்டை வாங்காது. சொல்லுவா, இந்த நாய் கூட என்னப்பா என்ன மதிக்க மானுங்குது. ஆமாம், சில நேரங்கள் நம்மளை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? நாய் கூட அதை பற்றி கவலையே படக்கூடாது. அதை பற்றி என்ன பண்ணக்கூடாதுங்க? இது தாழ்வு மனப்பான்மைங்க. உங்களை குறித்து நீங்களே நினைச்சிருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது குற்ற உணர்வு. ஐயோ, நான் இப்படி இருக்கிறேனே. இதுவே நம்மளை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்குது தெரியுங்களா? வாட்டி வத்தக்கிட்டு இருக்குது. இல்லை, நான் தேவனால் அழைக்கப்பட்டவன்,
நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் என் மேல இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல இருக்கு. அப்புறம் என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். இது பாருங்க, என் குடும்பமே சின்ன குடும்பம். அந்த குடும்பத்தில் நான் யாருங்க? நான் ரொம்ப பொடியவன். நான் போய் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறது? என்ன பார்த்து நீங்க இப்படி ஒரு வார்த்தை யாருக்கிட்ட சொல்றாருங்க? யாருக்கிட்டங்க சொல்றாரு? எவ்வளவு தைரியம்! நம்முடைய நினைவுகள் கூட சில நேரங்களில் இப்படித்தான். என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? பாட்டு வேட பாடிடுறாங்க, என் வேதனை. உன் வேதனை யாருக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? கவனிங்க, தேவன் சொல்லுகிறதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் நமக்கு தேவை. பதில் சொல்றாரு பாருங்க, அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு பாருங்க. அதற்கு கர்த்தர், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை தான் இன்னைக்கு நீங்க பிடிச்சிக்கிட்டு போறீங்க. நான் உன்னோடே கூட இருப்பேன். சத்தமா சொல்லுங்க. இந்த வருஷம் பூரா அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கா? எப்படியும் இந்த வார்த்தை வந்துடுது. நான் உன்னோடு கூட. ஆரம்ப வருஷ பிறப்பன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீர் என்னோடு கூட இருக்கிறீர். சொல்லுங்க, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்போ நான் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், நான் என்ன படிச்சிருக்கிறேன், எனக்கு என்ன மொழி தெரியும். எனக்கு அடிக்கடி எனக்கு எப்படி தெரியுமா வரும், நமக்கு இந்த ஆங்கிலம் சரளமாக பேசக்கூடிய அளவுக்கு என்ன கிடையாது, ஞானம் இல்லை. இது எனக்கு குற்ற உணர்வாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. ஒரு ஸ்கூலில் எவ்வளோ பெரிய ஃபேமஸான வாத்தியாராக இருந்து பாராட்டு விழாவெல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் கூட ஒரு வெள்ளைக்காரன் நின்று பேசினானா என்னால் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது ஆங்கிலத்தில் சரளமாக. அப்போது ஐயோ, நான் ஊழியம் செய்யறதுக்கு என்ன கிடையாது, தகுதியே இல்லை. யாராவது ஒரு வெள்ளைக்காரன் வந்துட்டானா, அல்லது காலேஜில் படிக்கிற வேற மாநிலத்தை சேர்ந்த யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் என்ன பண்ண முடியாது, சுவிசேஷத்தை அறிவிக்கவே முடியாது. அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருக்குங்க, அப்பப்போ வந்து போய்கிட்டே இருக்கும், வந்து போய்கிட்டே இருக்கு. இல்லை இல்லை, எனக்கு ஒரு மொழி தெரிகிறதுனால கர்த்தர் என்னை உயர்த்துகிறவர் அல்ல. அல்லேலூயா. எனக்கு ஒரு மொழி தெரியலங்கிறதுக்காக என் ஆண்டவர் என்னை கைவிட்டுறவரும் அல்ல. எனக்கு பாட்டு பாட தெரியாது அப்படிங்கிறதுக்காக என்னை அவர் விட்டு விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. எல்லாருக்கும் எத்தனையோ பேருக்கு பாட்டு பாட தெரியும். பாட்டு பாட தெரிஞ்சவங்கெல்லாம் உயர்ந்துட்டாங்களா? சொல்லுங்க. இல்லை, என்னை அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அழைப்பு தான் முக்கியங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கிறது. கர்த்தர் என்னை தாயின் வயிற்றில் கருவா உருவாகும் முன்னே தெரிந்தெடுத்து என்னை அழைச்சதனால தான் நான் இங்க என்ன உட்கார்ந்திருக்கிறேன். நான் ஆமென் சொல்லலாமா? ஆமென். என்னை அழைத்தவர் அவர். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க என்ன சொல்றாரு. ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல, ஒரு மனுஷனோட நீ சண்டை போட்டேன்னா எப்படி ஒரு மனுஷனை நீ ஜெயிப்பியோ அந்த மாதிரி நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஒரு கூட்டத்தையே, ஒரு தேசத்தையே நீ என்ன பண்ணுவ, முறியடிப்பாய். எப்படி முறியடிப்ப? ஒரு மனுஷனை முறியடிக்கிற மாதிரி நீ என்ன பண்ணுவ, மீதியானியரை முறியடிப்பாய். ஆனா அவன் என்ன சொல்றான், நான் எளியவன். கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ ஒரு ஆளு போதும், ஒரு தேசத்தை நீ என்ன பண்ணுவ, முறியடிப்ப. இதுதாங்க மனுஷ பார்வைக்கும் கடவுள் பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். உங்களை கடவுள் எப்படி பார்க்கறாரோ அப்படி உங்களை நீங்க பார்க்கணும். மனுஷன் பார்க்கிற மாதிரி நீங்க பார்க்க கூடாது. சில மனுஷங்க உங்களை என்ன பிரிச்சு பார்ப்பாங்க தெரியுமா, உங்களுடைய ஜாதி அடிப்படையில் உங்களை பார்ப்பாங்க. அந்த ஆளுதானே. உங்களை பொருளாதார அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, உங்களை பார்ப்பார்கள். ஆனால் என் தேவனோ உங்களை அவருடைய இருதயத்துக்குள்ளே வைத்து
அவருடைய கரத்துக்குள்ளே வைத்து உங்களை அலங்கரித்து பார்க்கிற தேவனாயிருக்கிறார். தன்னுடைய பலனை கொடுத்து உங்களை பலசாலியாய் பார்க்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய நோய்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு உங்களை சுகமாக்கப்பட்டவராய் அவர் உங்களை பார்க்கிறார். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. கிதியோனுடைய பார்வை வேற, ஆண்டவருடைய பார்வை வேற. ஹல்லேலூயா. இப்போ யாருடைய பார்வை ஜெயிச்சது சொல்லுங்க? பின்னால கிதியோனுடைய பார்வை ஜெயிச்சுதா? ஆனால் அவனுடைய வாழ்க்கை நீங்கள் நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். தொடர்ந்து படிக்க பார்த்தீங்கன்னா அவனுடைய பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க? மாற்றிக்கிட்டே வரார். மாற்றிக்கிட்டே வந்து ஒரு சிறிய கூட்டத்தை கொண்டு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க? கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஆமாங்க. நீ பெரிய கூட்டமெல்லாம் மாற வேண்டியதில்லை. நீ ஒரு ஆள் போதும் கர்த்தருடைய கரத்தில் வல்லமையுள்ள கரமாய் பயன்படுவதற்கு. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்கிறீங்களா? ஆமென் சொல்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் பார்வையை மாற்றிக்குவீங்களா? கிதியோனை போல் உங்களை பார்க்க மாட்டீங்கள? கிதியோனை போல் உங்களை பார்க்க மாட்டீங்கள? நீங்கள் யாருங்க? தேவனால் அழைக்கப்பட்டவர். ஆனால் ஒரே ஒரு காரியம், நீங்கள் அந்த அழைப்புக்குள்ளே இருக்கிறீங்களாங்கிறதா முக்கியம். அப்படி இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யுங்க? ஆண்டவரே, என்னுடைய அழைப்பை நான் தவற விட்டுட்டேன், அல்லது அழைப்பு எனக்கு என்னன்னே தெரியாமல் என்ன செஞ்சிட்டேன், நான் வாழ்ந்துட்டேன். எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் சனங்கள் பேதைகளாயிருந்தாலும் திசைகட்டு போவதில்லைன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். மறுபடியும் தூக்கி நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. அதுக்குன்னு விழுந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சோத்திரம். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்படிமா ஆஃப் பண்ணுற பட்டன் அழுத்துங்க சைடில்.